भक्तजनार्चनन्तु सतत्वमन्येषु विचार्यतो नम सन्देहतारमन्यलभ्यं लक्ष्मीसं शरणं प्रपद्ये यो नित्यमखिलबलानुलेश्वरुत्मव्यामोहतस्तैतरायणजनायने अश्वत्थुरो भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्योऽयो मे सन्निधत्तां सदा वन्दे प्रपद्ये निरवध्यानां विषज्ञां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषट्कोपेतीर्थं लक्ष्मीसंमजगति शरणैकपात्रं श्रीरङ्गवीरघुरा षट्कोपरुचिं वेदान्तदेशीमां प्रपद्ये श्रीमद्वेङ्कटनाथागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वादजगदिन्मादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सुदेशिकेते कामिनीवीक्षात्पदं सेवे रङ्गधुरेण शासनवशं नारायणं योगिनं नारायणादिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः श्रीषडारीशानं देशिकेन्द्रं भजे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्तदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मया रामाकृष्णकुलपतेर्वक्वाभिरामं श्रीमन्तदङ्घ्रिवळं प्रणमामि मूर्धाभूतं दृष्टमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गरेण वरकालयतीन्द्रविश्रात् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं लीलातुङ्गस्तनगिरितटीयसुप्तमुद्बोध्य कृष्णं पारार्च्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां सजनिगणितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः नवैर्भूयाण्डालरङ्गस्य पन्नुतिरुपाவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சொல்லி கொடுத்தாள் சொல்லி கொடுத்து சொடற்கொடியே சொல்பாவை பாடி அருள் வல்ல பல்வுடையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன எம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்லூராடி போரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தம் தூய திருவாளாயம் கலங்கனாக்கு துழாய் மாலை முடிச்சோடி கொடுத்த மாலே உளத்திருப்பாவை பாட்டாரங்கம் நீ உரைத்த தையுறு திங்கள் பாமாலையாய் 43 அன்புடனே அடியே கல்வி செய்தியே श्रीविष्णु चित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योग विश्याम साक्षात् क्षमां करुणया कमलामिमान्यां गोदामनन्यशरण शरणं प्रपद्ये இந்த வருஷத்தினுடைய மார்கழி மாசம் தமிழ் மாசத்துல போன வருஷம் சொல்ல முடியல வெளியில வர முடியாதுன்றதுனால் திருப்பதி தேவஸ்தானத்தார் ஏதாவது ஒரு கோவில்ல இருந்து சொல்ல சொல்லி கேட்டேன் நம்ம சன்னதியா இருக்குன்னு சொல்லி அப்போ ஐடிங்கன்னு கேட்டது தெரியாது அதுவும் முக்கோர ஐடிங்க ஏற்படுத்துற கோவிலா இருக்கிறார் லட்சுமி சன்னதியா மாலவ மந்திரமா இருக்கு அப்படின்னு கேட்டு அவள் அதிகாரிகள் ஒத்துண்டா நாம எழுதி கேட்டதுக்கு அவ சரி சொல்லுங்க அப்படின்னு இப்பதான் முன்னாடிதான் அதனுடைய அனுமதி கிடைச்சது ஐடிங்களுடைய அனுகிரகத்தினால் பின்பக்கம் மினி ஹால்ல தான் சொல்றதா இருந்தது ஐடிங்கன்னு கேட்டதுக்கு மட்டும் இங்கேயே ஆட்டலாம் சாத்தியா இருக்கு குசுமனும் ஆசானத்தை திருச்சி சாத்தினால் கைங்கரியத்துல காட்டலாம் என்ன கேட்க முடியும் இன்னைக்கு மகாபுதோஷம் புதோஷராஜங்க இப்பதான் முடிச்சாயிருக்கு மற்ற பெருமாள்லாம் தெரிவிக்க வேண்டாம்னு சொல்றது கூட மகாபுதோஷத்துல பிரதோஷே ஹரின் பச்சே அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு அது கூட நரகேசகணம் வினா அப்படின்னு அதுக்கு ஒரு அபவாதமும் கூட இருக்கு மகாபுதோஷத்துல பெருமாளை சேவிக்கிறதா இருந்தா முசம்மன் மட்டும்தான் சேவிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனாலயும் இன்னைக்கு இந்த விஷயத்துல நன்னாளால் அண்ணாள் சொல்றதே மார்கழி திங்கள் மதுரைந்த நன்னாளால் ஆரம்பிக்கிற என்னைக்கு நமக்கு பகவத் விஷயத்துல ஆசக்தி வருதோ அந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு அதுக்கு சாதாரணமாவே வருஷத்துல மார்கழி மாசத்துக்கு ஏத்தம் சொல்லிருக்கு தவிர அதுலயும் கூட சுக்லபட்சமா இருந்த வசதி அதுலயும் மது நிறைந்த நன்னாளா இருக்கக்கூடியது இன்னைக்கு நமக்கு எல்லாமும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கிறது ஒரு விசேஷம் அனுகிரகத்தினாலையும் மாலோலம் அனுகிரகத்தினாலையும் அதுபடியா 4 பேருக்கு இதுல இருந்து ஐசிங்கர் சாப்பிட்ட மாதிரி சத்விஷயங்களுக்கு ஆதரவு விழுந்தால் என்னைக்காவது காரியம் பண்ணி ஆத்மக்ஷேமத்துக்கே வழியாகும் அந்த அந்த கிரமத்துல பகவானுடைய தயை எல்லா இடத்துலயும் பரவ வேண்டியது
நிஷாசம் தீர்க்கமாக இத்தியாதி மடத்தை சொல்ற வழக்கம். மாணவர்களுடைய அனுகிரகத்தால் பாகவத்தாளுக்கும் சமஸ்த சேஷம் ஏற்பட வேண்டியது. அடியனுக்கும் இந்த மாதிரி இந்த கைங்கரியத்தில் அன்னையும் அப்பப்போ கடத்திட்டு இருந்தால் குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடலாம். இன்னைக்கு வருஷம் சாதாரணமா ஏதாவது ஒரு வியாக்கியானத்தை வச்சுட்டு சாதாரணமா வச்சுன்னு சொல்ற வழக்கம். இந்த மாதிரியா பெரியவரகால சுவாமி ஆலாயிரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க. அதுக்கு தனியாகவும் ஒண்ணு பண்ணிருக்க. 18,000 படி அப்படின்றது திருவாமொழி வியாக்கியானம். அதுலயும் பல விஷயங்கள் இந்த திருப்பாவியத்தின்னு நிர்ணயம் பண்றா. இங்க சொல்லும் போது என்ன பண்ற, இங்க இருக்கக்கூடிய சில வித்தியாசங்கள் சம்பிரதாய பேதம் வர இடத்துல இப்படிதான் சம்பிரதாயம் திருவள்ளுவம்னு எடுத்து காட்டுறார் வருங்கால சுவாமி. வர சமயத்தெல்லாம் பட்டங்கள் பதினாயிரத்திலே கண்டு கொள்ளுது அப்படின்னு சாய்க்கிறார். ஆக நாராயணத்துக்கு முழுக்க வியாக்கியானம் பண்ணவாழ்ல பெரியவாச்சான் பிள்ளவத்தர், பெரியவரகால சுவாமி, அனங்கராச்சார் காஞ்சிபுரத்துல இருந்து முத்துமூர் சுவாமி, இவன் 4 பேர் முழுக்க 4000த்துக்கும் கொண்டிருக்க. அதுல இந்த தடவை முத்துமூர் சுவாமியுடையதான் பெரியவரகால சுவாமியுடையதான் வச்சிருந்த அவ போன வழியில அனுபவிக்கிறது. பொதுவா திருப்பாவியுடைய பெருமை, ஆண்டாளுடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா கணியன்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இந்த கிரமத்துல பகவான் எல்லாரும் உஜீவிக்கணும்ன்றதுக்காக அவனே முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான், அவனுக்கு வேதத்தை உபதேசிக்கிறான், பிரம்மா மூலமா சிருஷ்டி எல்லாம் பண்ண வைக்கிறான். இங்க அந்தந்த சமயத்துல பிரம்மாதிகளுக்கும் கஷ்டங்கள் வரது உண்டு. அவளுக்கெல்லாம் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றான். ஹம்ச மத்ய ஹயக்ரீவ நரநாராயண கீதாச்சாரியாதி அவதாரங்களாலே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். முதல்ல ஹம்சாவதாரமா பெருமாள் பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிச்சார். வேதங்கள்ல சொல்றது ஹிரண்மய சக்கோ நேற்றம் மனாம அப்படின்னு சொல்லிருக்கு. ஹிரண்மயமான ஒரு பட்சியா இருந்துட்டு பரபிரம்மே பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசித்தது. முதல் அவதாரம் ஹம்சாவதாரம். பாகவத்தான் கூட ஹம்சாஸ்வ முதல்ல ஹம்சா ஹயக்ரீவா, அதுக்கப்புறம் மத்ய கச்சபாதிகள் அப்படின்னு சொல்றது. அது முதல்ல வேதத்தை கொடுத்தான் லோகத்தார் நல்ல வழியை அறிஞ்சுக்கிறதுக்கு. அதுல இருந்து பிரயோஜனம் ஏற்படாமல் போறது மத்யாதி அவதாரங்கள், மத்தியம் கூர்ம வராக சும்ம முதலிய அவதாரங்கள் அந்தந்த காலத்து அந்த அளவுக்கு உபயோகப்பட்டது. அதுவும் போராத போறது அர்த்தாவதாரம் 108 திவ்ய தேசங்கள்ல ஆழ்வார்கள்லாம் நிவாசாசம் பண்ண இடங்கள்ல ஏற்படுது. கோவில் திருமலை, பெருமாள் கோவில், நாராயணபுரம், இந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல ஏற்படுது. அங்க வந்து சேவிக்கிறவாளுக்காவது நியமத்தை ஏற்படுத்துறது, அனுகிரகம் பண்றதுன்னு அவங்க காத்துட்டு இருக்கான். அப்பவும் ஜனங்கள் போய் அவனை அடைஞ்சு சேமத்தை அடையல. அதுக்காக பார்த்தா அபிநவ தசாவதாரம் பண்ணா அப்படின்றார் சுவாமி தேசியன். தான் தசாவதாரம் பண்ணது போராமல் இருக்கிறத பொய்கவனி போதத்தார் வேயாழ்வார் கண் பொருளும் குருகேசன் விஷ்ணுசித்தன் பிரிய குலசேகரன் நம் பானநாதன் தொண்டரட்டுப்படி வைசவந்த சோதி பையமெல்லாம் மரவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோம் 10 பேர் ஆழ்வார்கள். இது ஒரு அபிநவ தசாவதாரம். பகவான் இவா மூலமா லோகத்துக்கு சேமத்தை எல்லாம் தெரிவிக்க ஆரம்பித்தா. அதுல பெரியாழ்வாருடைய திருமகளாய் விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாருக்கு துழாய்மாலை முடிசூடி கொடுத்தவாதே ஆண்டாளுக்குள்ள ஏற்றம். இந்த ஆழ்வார்கள் நடுவுல பெரியாழ்வாருடைய புத்திரியாகவும் அயோநிதியாகவும் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவா அந்யா சுவாமி சாய்க்கிற பூமி பிராட்டியுடைய அவதாரமாகவும் தாயாருக்கு பெரிய பிராட்டிக்கு சமமாகவும் தயவினால் பெரிய பிராட்டிக்கு சமமாகவும் பிராட்டிக்கு விசேஷம் என்னன்னா அனுகிரகமையும் வந்து நித்தம் அஜாத நிகிரகம். நிகிரகமே தெரியாது பெரிய பிராட்டியாரு, அனுகிரகம் மட்டுமே. பகவான் ரெண்டும் பண்ணுவார். நாம அதிக்கிரமம் பண்ண போது ஆட்சியும் மீறின போது தண்டனையும் கொடுப்பார், அனுகிரகமும் பண்ணுவார். நிகிரகம் கிடையாது, அனுகிரகம் மட்டுமே. தாயாருடைய கருணையை பார்க்கும் போது கருணையா கமலா மன்னியாமிவ இன்னொரு தாயாரை போல பெரிய பிராட்டியாரை போல ஆண்டாள் அப்படின்னு சுவாமி அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டாள் ரூபத்துல அவதரித்து 2 கம்சங்கள் சாச்சா. முதல்ல திருப்பாவைன்னு சொல்றது. அதுதான் இப்போ 4000த்துல ரொம்ப அதிகமா பிரச்சாரத்துல இருக்குது திருப்பாவை தான். வருஷத்தை இந்த ஒரு மாசம் எல்லா இடத்துலயும் எல்லாரும் அதை பத்தி கேட்டு தெரிஞ்சு தவிர நிச்சயப்படி திருவாராதனங்கிறது கூட காத்மரை பண்ற சமயத்தை திருப்பாவை முழுக்க சேர்த்தாந்தா கூட சித்தஞ்சிறுகாலே வங்கக்கடல் அப்படின்னு சொல்லியே சொல்ல வேண்டியது அப்படின்னு சம்பிரதாயம் ஆட்சிக்காரன் காலத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு நியமம் ஏற்பட்டு வந்திருக்கிறதுனால் நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை ஒரு குழந்தைக்கு தாயாரானவர் வாத்சல்யத்தால் எப்படி அனுகிரகம் பண்ணி நல்லது பண்ணுவிடும்,
அப்படி ஆண்டாள் நமக்கு இதுல புகட்டி கொடுத்துருக்க 30 பாட்டுகள் சுலபமா தமிழ் பாட்டா அமைஞ்சிருந்தா கூட இது அர்த்தத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. வேதம் அனைத்துக்கும் வித்தாகம் போத தமிழ் அப்படின்னு சொல்றது. ஆண்டாள் சொன்ன 30 பாட்டுகள் வேதத்து மொத்தத்துக்கும் பீஜபூதமா வித்தா இருந்துருக்கு. வேதங்கள் என்ன பண்றது? அதுக்கு என்ன பெருமை? பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம். அந்த வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போத தமிழ். இந்த ஐந்து ஐந்தும் அறியாத மாணவனை ஐயம் சுமப்பதும் வம்புன்னு சொல்றது. இந்த 30 பாட்டும் மொத்தம் தெரிஞ்சுக்காத போயிட்டான்னா பூமிக்கு பாரம் ஆகிடலாம். பூமி பாரங்கள் ஒன்றும் சோத்தியனை வாங்கி உள்ளை செடிவினே பெரியாள். ஆக அவசியம் நாம் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்க நம்முடைய ஆத்ம கேமத்துக்காக ஆண்டாள் 30 பாட்டையாவது தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அதுலயா இந்த மாசத்துல முக்கியமா ஆண்டாள் திருப்பாவை எழுதின போது இதை ஒரு ரத்தத்தை போல கிருஷ்ணாவதார காலத்துல கோபுரத்தை பெருமாள் வளர்ந்துருந்த போது அங்கிருந்த கோபிக கன்னிகைகள் எல்லாரும் கிருஷ்ணனை ஆசைப்பட்டு அவனை அடையத்துக்காக ஒரு ரத்தம் பண்ணா பாகவதத்தை இருக்கு. அந்த மாதிரி தான் பகவானை அடையறதுக்கு அவளை போல தன்னை நினைச்சுட்டு தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற வடபத்த சாயி பெருமாளையும் கிருஷ்ணனாகவும் தன்னுடைய தோழிகள் எல்லாரையும் கோபிகளா நினைச்சுட்டேன். அப்போ அங்க நடந்ததை தான் மனசா அனுசந்திச்சு இந்த பெருமாள் இடத்துல பாடினா அப்படின்றத ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் இடத்துல பாடி அப்புறம் வெங்கநாதனை தான் ஆசைப்பட்டபடி பெருமாள் ஏற்றுக்கவே வெங்கநாதனை மணந்தாள். அரங்கனாருக்கு விழாய் மாறி முடிசூடி கொடுத்த மாது அப்படின்றத 2 வகையா கைங்கரிய ஆண்டாள் பண்ணது. மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் பாமாலை சூட்டினா இவளும் பாமாலை சூட்டினா. இவளுக்குள்ள ஒரு பெருமை பூமாலை சூட்டுறது. மற்ற ஆழ்வார்களுக்கு அது நேராது. ஆண்டாள் தான் சூடி களைந்த மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாத வாக்கியத்தை அடைஞ்ச. அதனால சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்றது இவளுக்கு விசேஷம். சூடி கலைந்ததை பெருமாள் ஏத்துட்ட. பெரியாழ்வாருக்கு தெரியாமல் இது அபகாரம் நினைச்ச போது பெருமாளா அதுதான் நமக்கு போக்கியம்னு வெங்கநாதன் சாச்சு. அப்புறம் ஆண்டாளை ஏத்துட்டார் அப்படின்றது அவருடைய வைபவத்திலேருந்து தெரியுது. அதனால் தான் பகவானை அடைந்து நம்மையும் அவனை அடைவிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவள் அப்படின்றதுனால் ஆண்டாளுடைய வாக்கியங்கள் உபதேசங்கள் நமக்கு ரொம்ப போக்கியமானது, தாரகமானது. இந்த கிரமத்துல ஆண்டாள் தனியன் கூட 3 தனியன்கள் இருக்கு. உயர்கொண்டார் சாட்சி 2 பாட்டுகள், பட்டர் சாட்சி பராசர பட்டர் சாட்சி ஒரு ஸ்லோகம். இதுல பராசர பட்டர் அப்புறம் அவதரிக்கிறதா இருந்தா கூட சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை முதல்ல சொல்றோம் தனியன் சொல்றது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிருக்கு. சுத்திகள் எல்லாம் பகவானை சேவிக்கிறதை தவிர அவனுக்கு கைங்கரியம் பண்றதை தவிர நமக்கு க்ஷேமம் கிடையாது அப்படின்றதான் வேதங்கள் சொல்றது. வேத பாராயணம் எவ்வளவு பண்ணா கூட எவ்வளவு நன்னா தெரிஞ்சவா பண்ணா கூட இது ஏதாவது லோபதோஷம் இருக்கும் வசிஷ்டாதிகள் சொன்னா கூட ஊனம் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதுல பூயிஷ்டபாஜோ அததே சியாம அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. உனக்கு நாங்கள் சேவை பண்ண கடவோம். அதே சியாம உன்னுடைய திருவடியின் கீழ் இருந்துட்டு நாங்கள் ஜீவிக்கணும். நீ எங்களை விட்டக்கூடாது. நாங்கள் வேதம் சொல்லிருக்கோம் பிரம்ம பிராவாதிஷ்ம தன்னஹ மாஹாசி. இந்த சுத்தியானது சுத்தினால பிரதிபாத்தினான பகவான் நம்ம எப்பவும் விடக்கூடாது. ஆமா அவன் நம்ம வெறுக்கும்படியா எவ்வளவு அபச்சாரங்கள் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி இருந்தும் கூட அவன் தயவினால் அதெல்லாத்தையும் கணிக்காமல் நம்மை விட்டுடாமல் அனுகிரகிக்க வேண்டியது சுத்தி பிரார்த்திக்கிறது. அதத்தையாம அப்படின்றது தாசியம் பண்ணணும்னு சுத்தி கேட்டுக்கிறது. அதை தவிர அகேடமான வருணேக போதுருஷதும் சமானாய பிரமோஷி இன்னொரு மந்திரம் சொல்றது. கோவிச்சுக்காத எங்க வேலை அகேடமான அப்படின்றது அனாதரம் பண்ணாமல் திரஸ்கரிக்காமல் எங்களை ஏத்துக்கணும். ஏத்து நாங்க என்ன பண்ணணும்? அதான் தேசியாமருண பிரியாசா பிரியங்களா இருக்கணும், பிரியர்களா இருக்கணும். யார் பிரியனாவன்? யோமத் பக்த சமய பிரியா கிருஷ்ணன் கீதையில சொல்றான். எவன் பக்தனோ அவன் பிரியன். பிரியனாயிட்டவனுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் கஷ்டம் இல்லை. பிரகலாதன் பெருமாளை சேவிச்சு சொன்ன போது ஏதாவது வரம் கேளுன்னு பெருமாள் எனக்கு வரம் கேட்க வேண்டியது இருக்கு. நீரே எனக்கு பிரசன்னர் ஆயிட்டதுக்கு அப்புறம் கேட்டு வாங்க வேண்டியது ஒண்ணு இருக்கா? தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தே லப்யம் தர்மார்த்த காமை நலம் அல்பகாஸ்தே. தர்மார்த்த காமெல்லாம் இங்க நடந்து போய் கேட்கலாம். அல்பமான விஷயம் இது. நீர் பிரசன்னரா போயிட்டா பெருமாள் அவன் சிரசுல கையை வச்சான். சுமன்
சொல்றான், நான் ஒரு அசுர குலத்துல பிறந்தவன், அதுவும் எங்க அப்பா மகா அபச்சாரம் பண்ண அவன் இடத்துல. அப்படி இருக்க அவன் பிள்ளையான என்னை உன் திருக்கைகளால் என் சிரசில நீ விமர்சனம் பண்ணி இதுக்காக எனக்கு என்ன வேண்டும், வேற ஒன்றும் வரம் தேவையில்லை, அனுகிரகம் தான் போறோம் எனக்கு அப்படின்னு பிரார்த்திச்சேன். இந்த மாதிரி நான் பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிறதுக்கு வேதங்கள் என்ன பண்றது, பாதகங்கள் தீர்க்கும், பாபத்தை எல்லாத்தையும் போக்கும். பாபத்தை போக்குறதுக்காக தான் பகவான் வேதங்களை உபதேசித்தேன். அதுல இருந்து நமக்கு தெளிவு வராத போது தீய தமிழ் மாலைகளை நாம் தெளிவோது தெளியாத தெளிகின்றோமே. வேதங்கள்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது சமமா இருக்கும் போது அதே அபிப்பிராயத்தை ஆழ்வார்கள் நமக்கு தமிழ்ல காட்சி கொடுத்திருக்கா. வேதம் தமிழ் செய்த மாலம், இந்த மாதிரி வேதத்தை அர்த்தத்தை தமிழ் பாஷையில ஆழ்வார்கள் காட்சி கொடுத்த அதை எடுத்துட்ட தெரியாத மனநிலங்கள் தெளிகின்றோம். வட்டமா புரியாத வேத பாகங்கள் எல்லாத்தையும் அர்த்தங்கள் எல்லாத்தையும் ஆழ்வார்கள் சூழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்கள் நடுவில் ஆண்டாளுக்குள்ள ஏத்தம் சொன்னோம். பகவான் அவள் சூடி கொடுத்ததையும் ஏத்துண்டார், பாடி கொடுத்ததையும் ஏத்துண்டார். அது ரெண்டு வகையாலையும் பூமாலை பாமாலை சமர்ப்பித்ததனால் அவள் விஷயத்துல பராசர பட்டர் என்ன பண்ணார், ஸ்லோகமா தனியம் பண்ணும்போது நீலா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம், நீளான்னு சொல்லக்கூடியது கிருஷ்ணாவதார காலத்தை நப்பின்னை அப்படின்றதா பெருமானவளை விவாகம் பண்ணிட்டார். இப்போ நீளான்னு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு பெருமாவுடைய தாயார்கள் சொல்ற சமயத்துல பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டி நீல பிராட்டி அப்படின்றதா சொல்றோம். அவதான் இப்ப ஆண்டாளா அவதரித்திருக்கிறதாகவும் சொல்றதற்கு பூமியா அவதரித்ததா சொல்றோம். நிலா சூக்தம்னு சொல்றது தாயார் விஷயமா ஆண்டாள் விஷயமா சொல்லலாம் அப்படின்றது சம்பிரதாயம் உண்டு. இப்போ நீலா துங்கஸ்தனகிரி தட்டிய சுத்தம், பெருமாள் அவதார காலத்துல நக்கிண்ண இடத்துல இப்போ பிரீத்தியோட இருந்த நப்பின்னையோட இருக்கிற கிருஷ்ண இடத்துல போய் தான் தன்னை அவன் ஏற்றுக்கும்படியா நிர்பந்தித்து அவன் அனுகிரகத்தை பெற்றுண்டாள். அவனை எழுப்பினான். இவ நப்பின்னையனுடைய மார்பு மேல படுத்துட்டு இருக்கார் பெருமாள். அந்த மாதிரி ஒரு போக்கிய திசையில கூட உத்போத்திய கிருஷ்ணம் உத்போத்திய, அப்புறம் தனியாருக்கு தான் கேட்கக்கூடாதா, ஒரு மிஷனமே உத்தேசியம்னு சாஸ்திரம் சொல்றது. சுவாமி ஒனியமேக தத்திர ஆத்தியவு தம்பதி ஜெகதாம்பதி, தம்பதி தெய்வம் தன்னா சித்தாந்தமே தம்பதி தான் தெய்வம். அதனால ரெண்டு பேரும் இருக்கிற சேர்த்தியில நாம போய் பிரார்த்திக்கணும் கைங்கரியத்தை. அதுக்காக கிருஷ்ணனே அவன் தூங்குறதா அபிநயம் பண்ணான். சமயத்தை எழுப்பினான். உத்போத்திய கிருஷ்ணம் உத்போத்திய சுத்தம் கிருஷ்ணம் உத்போத்திய, எங்க சுத்தம்னா நீலா துங்க தனிகிரி சுத்தம் படுத்தும் இருக்க கிருஷ்ணனை எழுப்பினான். என்ன காரியம் இப்போ அவ்வளவு அவசரமா என்ன எழுப்புற, அவனுக்கு ஒண்ணு சொல்லி தரணும் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டுக்கிறதா இருந்தா கூட பரவாயில்ல. பாராட்சியம் ஸ்வம் சுச்சி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி, அத்தியாபனம் பண்ண வந்திருக்கேன், அத்தியனம் பண்ண வரல. அத்தியனம் பண்றதா இருந்தா இவ சிக்ஷைகள் பகவான் ஆச்சாரன்னு ஆகக்கூடியது. நான் சொல்லித்தர வந்திருக்கேன், சொல்லித்தர போறேன், எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட போறேன். தெரியாதுன்னு இல்லை, எல்லா வேதாந்தங்களையும் இருக்க விஷயம்தான். சுத்தி சத சிர சித்தம், சுத்தி சிர சத சித்தம்னு அன்வயம் பண்ணிக்கணும். நூற்றுக்கணக்கான உபனிஷத்துகள்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொல்லியிருக்கு, பாராட்சியம் ஸ்வம், தான் பகவானுக்கு சேஷபூதன். பரார்த்தம் சொல்றது சேஷ பரார்த்தத்வாதும் சூத்திரம். சேஷன் அப்படின்னு சொன்னா யாருடைய திருப்திக்காக நாம் இருக்கோம். நமக்கா சொத்தகா ஒரு சுவார்த்தமும் கிடையாது, சுவாதீனமும் கிடையாது. பரார்த்தமா பராதீனமா பகவானுக்காக அவன் சொன்ன மாதிரி நடந்துக்க வேண்டிய நம்ம சொல்லுவோம். இது உபனிஷத்துகள்லாம் சொல்லியிருக்கு. இப்படி சொல்லியிருக்கேன்னு அவங்ககிட்ட போய் சொன்னான். அவனுக்கு தெரியாதான்னு அவனுக்கு சொல்லணுமா? நான் என்னமோ தெரிஞ்சுட்டு இருக்கேன், நான் லோகத்துக்கெல்லாம் சொன்னேன், யாரும் ஏத்துக்கல லோகத்துல. அதுக்காக அவன் சமப்படுற காலத்தை நான் ஏத்துக்கிறேன், நீ சொன்னதை ஒத்துக்கிறேன்னு போய் அவனுக்கு வித்யாபனம் பண்ணினான். ஸ்வம் பாராட்சியம் சித்தி சத சிர சித்தம் கிருஷ்ணம் உத்போத்திய அத்தியாபயந்தி. அவனை எழுப்பு, அதாவது மற்ற பேர் 4 பேர் வந்து கும்பலோடு வந்தான்னு சொல்லிவிடாமல் தனியா தான் போய் அவன் பந்துக்கிட்டு இவனுக்காக ஏந்து இவனுக்காக ஏந்தவன என்ன சமாச்சாரம் சுத்தி எல்லாம் சொன்னேன். சொல்லுகிற என்னுடைய சேஷத்துவத்தை அனன்ய தாசியத்துவத்தை ஏத்துக்கிறேன். நான் ஏத்துனா நீ என்ன பண்ணாத ஒத்துக்கிறேன்னு சொல்லணும், அங்கீகரிக்கிறேன்னு சொல்லணும். ஏதாவது கைங்கரியத்துல விதிக்கணும், என்னது பண்ண எனக்கு சொல்லணும். கத்திட்டு வாஷிங்கார சாய்க்கிட்டு பரவத்து போறான் ஒருத்தன் முக்தன் ஆயிடலாம். அப்புறம்
பூர்ணமான ஆனந்தம் இவனுக்கு விகாசத்தை அடைஞ்சு. பகவானுக்கு இவனுக்கு ஆனந்தத்தை வித்தியாசமே கிடையாது. ஏகோ பிரம்மண ஆனந்த ஸ்ரோத்ரேசிட்டு அகாமஹத்தஸ்யான்னு சொல்லி சொல்லுது. அப்படி இருக்கிறது இவனுக்கு அந்த ஆனந்தம் வந்து என்ன பண்ணுவான்? நமக்கு ஏதாவது காரியம் இருக்கா? முதல்ல பகவானை பார்த்துட்டே இருக்கான். அவிச்சின்ன ஸ்ரோதோ ரூபேன அவலோகனேன அவலோகையன் ஆசீத. அது ஒரு நதி பெருகின்றே இருக்கு, பிரவாகம் இருக்கு. அவிச்சின்னமா பிரவாகம் பெருகிட்டு இருக்கு. அதே போல பார்த்துட்டே இருக்கான் பெருமாள். பார்த்துட்டேன் சதா பசிந்து சூரையான்னு சொல்லியிருக்கு. பார்த்துட்டு இருந்தா இவன் என்ன எதிர்பார்க்கறான், எதுக்காக பார்க்கறான்? அவன் என்ன கட்டாட்சிக்கிறான்? 1,00,000 பேர் முத்தாள் நித்தாள் இருந்தாலும் எல்லாரும் பகவானை ஒத்தனை பார்க்கிற. அவன் யாரை பார்க்கறான்னு வேணும். அவன் யாரையாவது பார்த்தேன் எனக்கு இந்த கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னான். அப்போ அது தனக்கு பாக்கியம். என்ன கவனிக்கணும்? கதா மாம் பகவான் சுகியா சீதலையா திரிஷா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மசுரையாகிறா பரிசரியாயா ஆஜ்ஞாபயிஸ்திதி. அவன் நம்ம பார்த்து இந்த கைங்கரியத்தை பண்றா அப்படின்னு அவன் சொன்னான்னா அதுக்காக காத்துட்டு இருக்கா. அவன் ஒத்தையும் பண்றது இல்ல, இங்கேயும் அதுதான் கேட்கிறான்டால். நீ என்ன ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிறா வேக கர்ஜனத்தை போல பெருமாவுடைய குரல். ஒண்ணு ஒண்ணும் வேண்டாம். ஆதார விந்தைகளும் சிரசிகிருத்தம் தியாத்வா அப்படின்னு சாகராந்தம் சர்வா சுகமாசீதா. ஏதாவது ஒண்ணு நாம் இருந்ததுக்கு பிரயோஜனம், அவனுக்கு ஏதாவது உபகாரம் ஆக வேண்டும். நம்மால் அவன் சந்தோஷப்பட முடியாது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதை சொல்றதுக்காக தான் ஆண்ட திருப்பாவை எழுதின. தன்னோடு உத்தமே ஆவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தனங் காமங்கள் மாத்து. இதை தவிர வேற எதுவும் ஆசைப்பட வேண்டாத மாதிரி பண்ணணும். இதை சொல்றதுக்காக ஆண்டாள் போய் பெருமாளை எழுப்பி நிவேதனம் பண்ணின்றார், சமர்ப்பிக்கின்றார். அதை சொல்றார் பட்டர். அதுக்காக உயக்கொண்டார் முதல்ல இருந்த ஆச்சாரியராக கூட இந்த ஸ்லோகத்தை சொன்ன விசேஷம். இதுக்காக நாம் என்ன பண்ணோம்? சொல்றார் சோச்சிட்டாயா ஸ்ரதி நிகழிதம் யா பலாத்திருக்க புங்கே. தான் சூடி கலங்குது உச்சிஷ்டம். அப்படிப்பட்ட ஸ்ரக்குன்றது மாலை. அந்த ஸ்ரதி நிகழித்தம் அதுவே அவனுக்கு விலங்கு போல பெருமாள் கட்டுண்டு கிடக்கிறான். நீ என்ன சொன்னா அது பண்றேன். அவனை பலாத்கிருத்திய புங்கே. இவ கேட்டா அதை தடுக்க முடியாத பகவான் உடனே அனுபவிக்க ஆக வேண்டியது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வால்லபியம், ஒரு கட்ட முடியாததான ஒரு பெருமை ஆண்டாளுக்கு. அது அவ சொன்னதை நாம் சொன்னாலும் பெருமாள் கேட்பார். ஆண்டாள் சொன்னதா நினைச்சிருந்தாலும் தப்பு இல்லை. ஆண்டாள் சொன்னதை நாம் போய் சொன்னா கூட ஆண்டாள் சொன்னதாச்சேன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த பகவதியை நமக்கும் பண்ணிட்டு போறோம். ஆக பகவானை நிர்பந்தித்து யா பலாத்கிருத்திய புங்கே கோதா. கோதா சப்தத்துக்கும் பல அர்த்தங்கள் கேட்க. கோதா ஸ்துதியில ஞானத்தை கொடுக்கிறவள், வாக்கு கொடுக்கிறவள். கோசப்தத்துக்கு வாக்குன்னு அர்த்தம் உண்டு. வேதங்கள் எல்லாம் கூட சர்வோபரிஷதோ காவா அப்படின்னு சொல்றது. வேதங்கள்லாம் கோசப்தத்தினால் சொல்றது. வாக் சூக்தம்னு இருக்கு. ஸ்ருதிக்கே கூட சம்ஸ்கிருதம் நாம தெய்வீ வாக் அன்னாக்கியாதா மகர்ஷிவே அப்படின்னு சொல்றது. கோன்னு சொல்லக்கூடியத பகவானை குறிக்கும். கிரணம்னு அர்த்தம் உண்டு, பசுமாடுன்னு அர்த்தம் உண்டு, வாக்குன்னு அர்த்தம் உண்டு. பல அர்த்தங்கள் கோசப்தத்துக்கு. கோவிந்தன்ற சப்தமே 10 அவதாரத்தையும் சொல்றதுன்னு பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ரசாபாஷித்த வட்டம் காட்டுற கோசப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள், இந்த சப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் சேர்த்தா எல்லா அவதாரமும் கோவிந்தான்னு ஒரே சப்தத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு காட்டுற. இவ்வளவு மேல சொல்ல போறார். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. பல இடங்கள்ல இந்த கோவிந்தான்ற சப்தத்தை ஆண்டாலும் தான் உபயோகித்து கேட்டிருக்கேன். பசுபாலனம் பண்ணினான்றது ஒரு சாதாரணமான அர்த்தம். பசுக்களை மேய்ச்சிட்டு பெருமாள். அதுலயும் பரமபதத்துல கூட பசு மேய்க்கிறது ஆசைப்படுவார். இவத்திலும் பசுநிற மேய்ப்பு உவத்தி எங்கனைவா எங்கள் ஆயிர தேவே. திருமங்கேழ்வார் இன்னும் ஒரு படி மேல போனார். பசுமாட்டை மேய்க்கிறதுக்காக கண்ணுக்குட்டிகளை மேய்க்கிறது என்ன ஆசை? கண்ணு மேய்த்து இனிது வந்த காலாய். இந்த மாதிரியா பெருமாள் நம்ம எல்லாரையும் பசுக்களா வச்சு நம்ம எல்லாருடைய சேமத்துக்காகவும் நம்மை வளர்க்கறதுக்கு சித்தமா இருக்கான். ஆண்டாள் அவங்களிடத்துல போய் வாதிட்டு தனக்காக பலாத்கிருத்திய புங்கேயா கோதா அவ விஷயத்துல சதா சேவிச்சுருப்போம். தஸ்யை நமஹா இதம் இதம் நம இதம் இதம்னு 2 தடவை சொல்ற. அதுக்கப்புறம் பூயா நமஹா பூயே வாஸ்து பூயான்னு திருப்பி இன்னொரு பூயா. அதுக்காக இது முதல்ல எடுத்தது அப்படின்னு காட்டுற. பல தடவை பிரணாமம் பண்ணணும், ஒரே தடவை பண்ணணும் சிலர் சொல்றா. அது வேண்டாம், அது சாஸ்திர விருத்தம்ன்றதுக்காக எடுக்கிறாரு. ஸ்லோகத்திலேயே 4 தடவை சொல்லிருக்காரு. நம இதம் இதம் பூயே வாஸ்து பூயா அப்படின்னு.
என்ன சொல்லிட்டு பூயிஷ்டாந்த நம உக்திம் விதேம பூயிஷ்டபாஜோ அதுதேசியாம ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அரண்யகத்துல சொல்றது சகிருத்தே நம துஸ்தே நம திரிஸ்தே நம சதுஸ்தே நம பஞ்சகிருத்தஸ்தே நம தசகிருத்தஸ்தே நம சதகிருத்தஸ்தே நம ஆசஹஸ்ரகிருத்தஸ்தே நம அபரிமிதகிருத்தஸ்தே நம நமஸ்தே சுமாமாஹிந்தி இருபத்தேழு சகிருத்தே ஞானமா சொல்லுங்க சுவாமி ஒரே நமஸ்காரம் சொல்லுங்க அதோட நின்றுட்டா பஞ்சாயத்து முடிஞ்சு விட்டா அனுவாதி முடிஞ்சு விட்டா அப்போ சந்தோஷம் ஒரு தடவை தான் பண்ணணும் இல்ல மேல கிறிஸ்டியானமா எல்லாம் சொல்லுங்க அப்போ சக்கரத்தியானவாக்கு என்ன அர்த்தம் ஒரு தடவை சேவித்தான் போயிட்டான்னு வச்சுக்கணும் அப்பவும் நஷ்டம் இல்லை அப்பதான் ஒரு தடவை போறோம்னு ஒரு தெரியும் அவன் சுத்தி சொன்னது சரி ஒரு தடவை சேவித்தாலும் போறோம் அடுத்த தடவைக்கு இல்லாத போயிட்டேன் இருந்தாரா சேவிக்க வேண்டியது நஷ்டம் மற்ற வாக்கியங்களுக்கு இந்த பாட்டுல விசேஷமே பல தடவை பிரணாமம் அப்படின்றத காட்டு நம்ம இதமிதம் பூய வாஸ்து பூய அப்படின்றத காட்டு அதனால் சுவாமி தேசிகன் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது ரட்சையில 6 தடவை குறைஞ்சு சேவிக்கிறதோ பிரதட்சணமோ பண்ணக்கூடாது அப்படின்னு பிரமாணம் எடுத்து காட்டு பிரதட்சண பிரணாமான் யுக்மானேவத்து காரையேக்கும் அந்த பஞ்சு இருக்கு யுக்மம் அப்படின்னு 2 யுக்மான்னு பகுவச்சனம் போட்ட பகுவச்சனத்துக்கு 3 தடவையாவது இருந்தா ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனத்துக்கு 3வது வரணும் அதுல யுக்மம்னா 2 தடவை சேவிக்கிறது குறைஞ்சது 3வது பண்ணி ஆகணும் சுத்திகள்ல கூட சதவதத்துல இருக்கு சித்திகளுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ற காலத்துல நமோ பித்ரோ ரசாய நமோ பித்ரோ சுஷ்மாய நமோ பித்ரோ ஜீவாய நமோ பித்ரோ சதாய நமோ பித்ரோ மன்யவே நமோ பித்ரோ கோராயன்னு சொல்லிவிட வியாக்கியானம் பண்றதை சுத்தி ஷட்கிருத்தோ நமஸ்கரோதி ஷட்வா ருத்தவா வியாக்கியானம் 6 தடவை சேவிக்கணும்னு சுத்தியே சொல்றது அதெல்லாம் எடுத்துட்டு நான் தீர்மானம் பண்றேன் ஆண்டாள்கிட்ட நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மக்ஷேமத்துக்கு சரியான வழி அது வேதாந்தங்கள் சொன்னது ஸ்ருதி சதசிர சித்தம் இதை பெருமானத்தை போய் சொல்லி அவர் ஏற்கின்றார்ன்றதுனால் அவனுக்கு வேதம் சொல்லி தரணும்னு அர்த்தம் இல்லை அவனோட நான் தெரிஞ்சது சரியானு சொல்லி காட்டலாம் சாதாரணமா யாராவது பெரியவா வந்தா அத்தியனம் பண்றதுனால பையன் யாராவது நான் சொல்ற யாராவது தப்பு இருந்தா திருப்பி கொடுங்கன்னு கேட்கலாம் இந்த மாதிரி போய் அவனுக்கு விஞ்ஞாபனம் பண்ணிட்டாண்டாள் நான் கிரகிச்சிருக்கிறது பெரியாழ்வார்ட்ட இருந்து கிரகிச்சது பெரியாழ்வார் கல்பசூத்திர வியாக்கியாதா கட்டிக்காரர் பரதத்தை நிர்ணயம் பண்ணார் பாண்டியன் சபையில பெருமாள் நேரம் அவருக்கு சாக்காத்தா எவ்வளவாகனா சேவை கொடுத்த போது பல்லாண்டு பாடினார் அவருக்கு பெருமை இருக்கு அட்டர்பிரான் போதை சொன்னது இது தப்பாமே கிடையும் சொல்றேன் சங்க தமிழ் மாலையா இருக்கிறதுல இது தவறும் கிடையாது குரு பரம்பரையார் வந்தது கோப்பனார ஆழ்வார் பொண்ணு ஆழ்வார் இந்த ஒரு இடத்துலதான் இந்த மாதிரியான ஒரு சமாவேசம் இருக்கு ஆழ்வார்கள் நடுவில் கூட தகப்பனாரும் பொண்ணுமா ஆழ்வாரா இருக்குது அந்த ஒரு இடத்துல அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டது இது கிருஷ்ணனிடத்தை விஞ்ஞாபித்து அவன் ஏத்துண்டு அங்கீகரித்த விஷயமா இருக்கு ஆக பூய வாஸ்து பூயான்னு முதல்ல ஆண்டாளை கொடுத்து நமஸ்காரம் பண்றோம் பல தடவை நமஸ்காரம் பண்றோம் இப்படி அனந்த நமஸ்காரங்களுக்காக இந்த பாட்டை இந்த தனியனை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்குன்றது கொண்டார் சாத்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்சா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்சு அது நிறைய அம்சங்கள்லாம் சஞ்சரிக்கக்கூடியதான வயல்கள் கூடி இருக்கக்கூடிய அன்ன வயல் புதுவை புதுவைன்னு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அந்த இடத்துல அங்க அவதரிச்ச ஆண்டாள் அரங்கற்கு பந்து திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் ரங்கநாதனுடைய திருப்திக்காக இன்னைக்கும் திவ்யதேசங்கள்ல முதல் திவ்யதேசமா பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தை சொல்றோம் ரங்கநாதன் நம்பெருமாள் அப்படின்னு பேர் இருக்கு இந்த மாதிரி ரங்கநாதனை நான் ஆசைப்பட்டு அவனுக்காக 30 பாட்டையும் பாடி கொடுத்தா இது எங்கேயுமே ரங்கநாதன் பேர் வரல திருப்பாவை அதனால அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பர்த்தாவுடைய பேரை சொல்ல மாட்டா அதுக்காக மற்ற பேரெல்லாம் சொல்லி என்னான்னு காட்டுறதுக்காக மீதி எல்லாம் சொன்னா ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்க ஆனா தான் சொல்லிட்டு ஆச்சாரிய சொல்ற பெண்ணாளம் பேரும் ஊர் பேரும் அரங்கமே அவன் பேரும் ஊர் பேரும் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரும் அரங்கம் தான் அதனால ரங்கநாதனுக்காக தான் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் அழகான அதாவது பாவ தாள ராகங்களோடு சேர்ந்த திரிகரணங்கள்லயும் கூட பகவானத்தோட பக்தியை தெரியப்படுத்துற அதுல 10 பாட்டுகளா பல்பதிகம் 10 பாட்டுகளா 30 பாட்டு அமைஞ்சதா இருக்குது இன்னிசையால் பாடி கொடுத்தாள் இது நற்பாமாலை பூமாலையும் சூடி கொடுத்தாள் ரங்கநாதன் விசேஷமா அர்ச்சாமூர்த்தி ஸ்வீகரித்தார்
இவ சூடி கலந்தது அப்படின்றது அவளுக்கு பெருமை. அவளை சொல்ல வேண்டியது. ஆண்டாளை பத்தி சொல்லிட்டு இருந்தா போறோம், பெருமாள் திருப்தி அடைவர். அதுக்கப்புறம் கூடி கொடுத்த சுடற்கொடியே இடத்துல பிரார்த்திக்கிறது. ஆண்டாள் இடத்துல சொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் ஆச்சீனமா இருக்கக்கூடிய வேதனுடைய தாத்பரியத்தை அழகா தமிழ் பாட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன் எங்களுக்கு. நாடி நீ வேங்கடவருக்கு என்ன விதி என்ன, நீ என்ன பண்ண, மத்தவா மனுஷால நான் பர்த்தாவா ஏத்துக்கல, பகவானை தான் பர்த்தாவா ஏத்துப்பேன்னு நீ சொன்ன, வேங்கடவருக்கு என்ன விதிக்கித்தியேன்னு மேல ஆச்சாரியர்களோட சொல்லிருக்க. நீ அப்படி சொல்லி அடைஞ்சதை நாங்களும் அடைய முடியா. எங்களுக்கும் பகவானை தவிர யாரிடத்தையும் மனசு போகக்கூடாது. மற்ற யாரையும் நாங்கள் திரும்பி பாராமல் திருவிழா தேவரை தேரேன்மின் தேவு அப்படின்னு இருக்காரு. மாதிரி சேஷ்பதியான பகவானை நாங்களும் அடைய முடியா. நீ எங்களுக்கு புருஷகாரம் பண்ணி அனுகிரகிக்கணும் அப்படின்றதா பிரார்த்திச்சுக்கிறது அடுத்த தனியன்ல. அதனால நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாத்தம் நீ சொல்லி அடைஞ்சதற்கு அதே வார்த்தை நாங்கள் சொன்னால் நாம் கடவா வண்ணமே நல்லது. எங்களுக்கும் பகவான் அப்படியே அனுகிரகிக்கணும். பட்டர் சாக்கிட்ட பட்டர் ராமபக்தர், ராமபக்தர் ரொம்ப ஈடுபாடு உள்ளது. ஆனாலும் ராமனை சொல்லிட்டு என்ன சொல்லிட்டா, எனக்கு ராமன் நாங்க அயோத்தியா வாசிகள் இல்ல, ராமன் எங்கூர் பெருமாள்னு சொல்லல, நான் மிதிலா தேசத்துவன், எங்கூர் மாப்பிள்ள ராமன் நான் சொல்றேன் அப்படின்னு நான் எழுதினேன். மிதிலா தேசத்தை சேர்ந்தவன், சீதாபதியும் நாங்க சொல்றோம் ராமனை சொல்றது. எங்களுக்கு ஜாமாதா தைத்த தவேதி தவ தைத்தா ஜாமாதா அஸ்மாகம் அப்படின்னு நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னா, தாயாரை எப்படி சொல்லணும்னு சுத்தி சொல்றது. சேஷ்பதினு பெருமாளுக்கு பேர், விஷ்ணுபத்னின்னு தாயாருக்கு பேர். அதனால அவர் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒத்தருக்கு ஒத்தர் லட்சணமா இருக்கிறத வச்சு சேஷ்பதி இடத்துலயே நாங்கள் சதா அவனோட அனுகிரகத்துக்கு பாத்திரமா கைங்கரியம் பண்ண முடியும். நீ அனுகிரகிக்கணும். உன்னை கேட்கறதுக்கு காரணம் உனக்கு அவன் வசமா இருக்கான், பலாத்திருப்தி குண்டே. அதனால் இப்படிப்பட்ட ஆண்டாளை பிரார்த்திக்கிறோம். பூர்வாச்சாரியார் தனியன் பண்ணது மகிமை புரிஞ்சுக்கிறது. அடுத்ததா கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போது பெரிய அவதாரிக்க எழுதியிருக்கார் பிரகார சுவாமி. சில விஷயம் மாத்திரம் எடுத்துக்கலாம். முதல்ல பகவான் என்ன பண்ணிட்டா, நம்ம எல்லாரையும் கேமமான வழி கைக்கொண்டு போறதுக்கு கேட்டா கஷ்டமே வேண்டாம், சம்சாரத்தெல்லாம் ஏற்படுத்தி சொர்க்க நலக்கா இதெல்லாம் எல்லாம் உண்டாக்காமல் ஏதாவது எல்லாரும் மரபத்தை வச்சுட்டா என்ன, ரெண்டாவது ஊத்தியே வேண்டாம், இருக்கவே உறவு வந்தா எல்லாரும் அங்கேயே இருக்காங்க, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போகல அப்படின்னு நான் சொல்லுவேன். பெரிய கஷ்டம் என்னடா, கேட்காமல் ஒண்ணு வந்தா ஏத்துக்க மாட்டாங்க, மனுஷன் திருப்தி உண்டாகாது. அப்ராட்சிதா கோபாலே அப்படின்னு சாஸ்திரம். ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுட்டேன், சுவாமி இந்த கஷ்டத்தை போக்குன்னு வந்து கேட்டேன், அப்போ அதை நிவாரணம் பண்ணினா சரி இவனுக்கு உபகாரம் பண்ணான்ற எண்ணம் இருக்கும். எவனோ ஒருத்தன் நதி கரையில போயிட்டு இருக்கான், ஜலத்தை எவனோ ஒருத்தன் ஒழின்னு இருக்கான், இவனுக்கு நீட்டும் தெரியும், இவன் போய் இறங்கி அவனை தூக்க போனான்னா, அவன் கூப்பிடல, இவன் போனான்னா ஓகே கல்ல எடுத்து எனக்கு சம்சாரத்தை எத்தனையோ கஷ்டம், நான் பிராண்டோட போறேன், அவன் இழுத்து விட சொன்னான்னு கேட்டா என்ன உண்டு? முழுவதெல்லாம் தேய்ச்சானும் கிடையாதுன்னு முதல்ல அவன் தெரிஞ்சுக்கணும், சுவாமி நான் கஷ்டப்படுறேன், அவனுக்கு இதுலேருந்து வெளில வரணும்னு பேசினான். சம்பிரதாயம் சித்தாந்தத்துல என்ன சொல்லிருக்குன்னா, கோப்திருத்த வரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த கஷ்டம் சகிக்க முடியல, நீ இதுலேருந்து என்னை வெளிப்படுத்துன்னு கேட்டுண்டா அப்புறம் பெருமாள் விளம்பிக்க மாட்டேன், கேட்டுக்காக மாட்டான். புருஷார்த்தமே ஆகாது. புருஷார்த்தம் சப்தத்துக்கு புருஷைஹி அர்ச்சத்தை புருஷார்த்தா, எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டதுதான் புருஷார்த்தம். மோட்சம் கூட புருஷார்த்தம் ஆகாது. சம்சாரமே போக்கியமா இருந்துட்டான். சாமி எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, என்னை ஏன் நீ மோட்சத்துக்கு வான்னு கேட்கறேன்னு கேட்டான். அதுக்காக பகவான் கூட ஸ்லோகம் இருக்கு சாஸ்திரார்த்தத்துல, சர்வஜோபி விஸ்வேஷ அதா காருணிகோபி சன். எல்லாம் தெரிஞ்சிருக்கு பகவானுக்கு, கஷ்டப்படுறா கஷ்டங்கள்லாம் பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு தைரியம் இருக்கும், பரம காருணிக்கம் பகவான். அப்படி இருந்து ஏன் ஜனங்கள் கஷ்டப்படுறது? ரட்சாபேட்சாம் பிரதீட்சத்தை, ரட்சான்னு நாம அபேட்சிக்காக மட்டும் யோக்கியமா இருக்குதா சொன்னார். வேம்பின் புழு வேம்பண்ணி உண்டாது. வேப்பமரத்துல ஒரு புழு இருக்கு, வேப்பங்காயில, வேப்பங்காயில யோக்கியமா இருக்குது, அதுக்கிட்ட போய் என்னது சொல்றது? இவங்க முழுக்க சொல்லிட்டு 11 பத்து சொல்லிட்டு என்னை விட்டுடுப்பா சுவாமின்ட்டு விவாதத்தை போய் நான் இவாளுக்கா உபதேசம் பண்ண போறேன். எங்களுக்கு என்ன கஷ்டம் நன்றி எங்களுக்கு ஏதோ சொல்ல வரு, நாங்க இருக்கிறதே சந்தோஷமா இருக்கோமே அப்படின்றாடா இவ.
என்ன பண்றது இவன் வேம்பின் புழு வேம்பண்ணி உண்ணாது இந்த மாதிரி இல்லாததுக்கா எல்லாருக்கும் தோன்றுது நாம் நடத்தது நடக்கல நமக்கு வேண்டாது வந்து சேர்றது வேண்டியது கிடைக்கல இது எல்லாருக்கும் அனுபவத்துல ஏற்படும் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அதாவது இஷ்டம் கிடைக்காமல் இருக்கிறது அனிஷ்டம் வந்து சேர்றது இது அவன் தான் அனுபவித்த போது இந்த இஷ்ட பிராப்திக்கு வழி என்ன அனிஷ்ட நிவர்த்திக்கு வழி என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது உபதேசம் பண்ணா உபயோகப்படும் அதுக்காக பகவான் தான் அவதாரங்கள் பண்றதோ ஆழ்வாராச்சாரியால் ஏற்படுத்தி கொடுக்கிறதோ அல்லது வேதம் முதலிய கந்தங்கள்லாம் கர்மசாஸ்திரங்கள் இருக்கு இத்தியாச புராணங்கள் இருக்கு இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க நல்ல வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்பாடு நிறைய பண்ணியிருக்கான் ஆனாலும் நாம் அதுல இருந்து எனக்கு இதுல இருந்து உபயோகம் வேணும் அப்படின்னு கேட்டுக்க வேண்டியது இதுக்காக பகவான் தான் அவதாரங்கள் பண்றதும் ஆழ்வார்கள் ஏற்படுத்துறதும் கத்தியத்து வாஷிகார் சொன்னார் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் 2 பதம் போட்டார் சாமி அகில ஜெகத்துல நான் சேரலையா அகில ஜெகன் மாதரம் சொன்னா எங்க மாதிரி ஏற்படாது அதுல நாங்க அகில ஜெகத்துக்காக வெளியில இருந்தாதானே தனியா ஒண்ணு சொல்லணும் அஸ்மன் மாதரம் ஒண்ணு தனியா ஏன் சொன்னேன் அகில ஜெகத்துக்கு மாத்த அவள் அது உண்மை அது ஏத்துக்கலன்னு வச்சுக்கலாம் என்ன பண்றது நானும் ஒத்துக்கலன்னு சொல்ல வரேன் அஸ்மன் மாத்திரம் ஒண்ணு சொல்லணும் மாத்திரம் சொன்னாலும் போறோம் அதை வச்சு ஆட்சேபம் இல்லை எங்க அம்மாவுக்கு என்ன பெருமை வேணும்னா அகில ஜெகத்துக்கும் தாயார் அவள் அப்படின்னு சொல்றதா இருந்தா பெருமை சேர்றது இல்லை நம் திருப்திக்காக அதாவது சூரியனை சுத்தி என்ன சொல்லிட்டு லோகத்துக்குலாம் சூரியன் பொதுவாக தான் இருக்கும் ஞானம் பண்ண சொல்லிட்டு சூரியனுக்கு அர்ஜுன் கொடுன்னு சொல்லிட்டு ஜெயசதா தொழுத்து மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சொல்லிட்டு ஆமா சூரியன் எல்லாருக்கும் பொது தானே நம்ம பாட்டு தனியா சூரியன் இருக்காரா அவன் ஒவ்வொருத்தரும் தனக்காக இருக்கதான் நினைச்சுக்கணும் அப்படின்னு சயஸ்தாயம் புருஷே எஸ்தாசாவாதித்யே சயேகா ஒவ்வொருத்தர் மனுஷன் உள்ளே அந்தரியாம யார் இருக்கானோ எஸ்த அயம் புருஷே எஸ்த அசோ ஆதித்யே சயேகா ஊருக்கெல்லாம் பொதுவா சூரியனா இருக்கிறதும் நமக்குள்ள அந்தரியாமையா இருக்கிறதும் அவனே இவன் அவ்வளவு தேஜஸுள்ளவன் அவனால் எல்லாருக்கும் கைத்தன்யம் கிடைக்கிறது அவனால் ரொம்ப சேமம் உண்டாருது இது ஒரு பக்கம் அது அத்தனையும் வெளியில இருந்ததில்ல நம்மளுடைய கூட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போகணும்னு சொல்லி இந்த மாதிரியா ஆண்டாள் நமக்கு இதை காட்டித்தரா திருப்பாவை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா 5 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்றது பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜீவாத்மாவான நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும் நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அவனை நாம் அடையிற வழி என்ன இத்தனை நாள் ஏன் அடையல அதுக்கு என்ன தடை இருந்திருக்கு அதை எப்படி போக்கின்றால் அவனை அடைஞ்சு அப்புறம் என்ன கிடைக்கிறது அது பலம் 5 விஷயம் பரமாத்மாவை பத்தி ஜீவாத்மாவை பத்தி பரமாத்மா அடையிற உபாயத்தை பத்தி உபாயத்தை தடுக்கக்கூடியவன்னா நம்முடைய கர்மா அடைஞ்சப்புறம் பண்ற கைங்கரியம் மிக்க இறநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் 5 அர்த்த பஞ்சகம்னு பேர் இதே ஆண்டாள் அதுக்காக சுவாமி என்ன பண்ணா 5 5 மொத்தம் இந்த 30 பாட்டு இருக்கிறது 5 பாட்டை 6 கட்டா பிரிச்சுக்கணும் 5 பாட்டு 5 அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அர்த்த பஞ்சகங்களை ஒரு கதை மூலமா ஒரு தோழிகள்லாம் சேர்ந்து ஒருத்தர் கூட்டு ஆயிட்டு போய் கிருஷ்ணனை பிரார்த்தித்து தங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தை பெற மாதிரி பாட்டு எழுதியிருக்கிற சமயத்துல இதுல ஒவ்வொரு பேட்டுக்கே அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை சொல்றது 5 பாட்டா அதனால நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6 5 6 5 இருக்கு இதுல 6 அப்படின்னு சொல்றதுக்கு மேல அடுத்த பாட்டுலாம் சொல்ல போற ஏத்துக்க வேண்டியது விட வேண்டியது எல்லாம் ஏயம் உபாதை இதெல்லாம் பத்தி சொல்ல போகுது ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு நாளுமா இந்த 30 நாள்ல 30 பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக சுலபமா அன்னைக்கு ஒரு பாட்டு இன்னைக்கு மாலை திங்கள் பாட்டு ஆச்சரியத்தெல்லாம் கருதா செய்தா கூட மாலை மாசத்துல அந்தந்த பாட்டு தான் எழுதுவோம் தேதி போட வேண்டியது இல்லை இந்த பாட்டு அன்னைக்கே அப்படின்னு எழுதுற அந்த அளவுக்கு பிரசித்தம் இது வழக்குல கூட முதல் பாட்டுலயே என்ன பண்றாங்கன்னா பெருமாள் நமக்கு எக்காலத்தும் நம்ம விடமாட்டான் நாம போய் கேட்கறதுதான் குழம்பமே தவிர அவன் கேட்டதுக்கு அப்புறம் அனுபவிக்கலன்றது கிடையாது இது அவசியம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆனா நாம தேவை நமக்கு இருக்கிறதுனால நாம கேட்டுருந்தாங்க அபராதம் பண்றேன் அபராதியானவன் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியது அபராதம் பண்ணவன் அபராதத்துக்கு மன்னிப்பு கேட்டிருந்தான் கட்டாயம் மன்னிக்கிறான் அதை பத்தி ஆட்சேபம் இல்லை
கேட்க வேண்டியது அவசியம். அவனுக்கே தெரியுமே அவனை ரசிக்கிட்டுதான் சொல்லக்கூடாது. ஆமா அவனுக்கே தெரியும் இல்ல, அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாம எப்படி தப்பு பண்ணோம்? அப்ப அது கேட்டுட்டா நமக்கு எங்க போய் பதில் சொல்ல முடியும்? அதனால நான் என்னைக்காவது உணர்ந்தேன் அன்னைக்கு இனிமேலாவது எனக்கு மத்தனம் காமங்கள் மாத்து வேற வழியில போகாத இருக்க முடியாது, நீ அனுப்பி இந்த நாள் பண்ணதை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டுக்க வேண்டியது. ஆனால் அவன் கேட்டுட்டால் அவசியம் ரட்சிக்கிறான். ரட்சிக்கக்கூடியது அவனை தவிர வேற யாரும் பண்ண மாட்டா, அதுவும் தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே போய் சொன்னா நடக்காது. பகவான் ஒருத்தன் மட்டும்தான் காப்பாற்றது. நாராயணமே நமக்கே வர தருவான்னு ரெண்டு ஏவகாரம் போட்டிருக்கான். முதல் பாட்டிலேயே சொல்லிட்டு நாராயணம் தான் காப்பாற்ற முடியும், வர தர முடியும். வரைன்றது என்ன வேணுமோ அது யாருக்கு எது இஷ்டமோ அது ஒரு கவர் டர்ம். பொதுவா பறைன்னு சொன்னா எது இஷ்டமோ அது ஒரு வாத்தியத்துக்கு பேர் வேணா தாங்க உத்தியோகத்துக்காக ஒரு வாத்தியம் கேட்க போறான்றத இடத்துல சொல்லியிருக்கா. அரபர மாயன் மணி ஒண்ணு நன்னலே வாயினேன் தான் சொல்லிருக்கா. இது வாத்தியங்கள் பெருமாளை அடையறதுக்கு போறதே வழியில இவாளெல்லாம் பாடிட்டு போறதுக்கு கோஷ்டியா இருக்கிறதுக்கு அதுக்காக சொன்னதுன்னு. அது மட்டும் இல்லை இவா கேட்டது கடைசியில இந்த பறையை நாங்க கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இசை பரவல்வான் அந்தகான் கோவிந்தா இசைக்கும் ஏழேழு பிறகுக்கும் உந்தனோடு உத்தவமே ஆகும். அதுக்கும் பறையனுக்கும் சொல்லலாம். லோகத்துல திருஷ்டமான ஒண்ணை பார்த்து இது போய் ஒருத்தன் கேட்டா கிடைச்சேன்னா அந்த மாதிரி இன்னொன்னு அதிர்ஷ்டமா இருந்தது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்தது. நாராயணனே பறை தருவான், நமக்கே பறை தருவான் அப்படின்றது முதல்ல எடுத்து காட்டுறேன். சந்தேகம் கிடையாது. சர்வயோக்கியம் அனாயாசம் அப்படின்னு சொல்றது. பிரபத்தி பண்றோம் பகவானிடத்துல ஆத்மாவை சமர்ப்பிச்சார், அவனுக்கு சேஷன்னு ஒத்துண்டார், அதனுடைய கேமத்தை நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் அதை பத்தி சிந்திக்க வேண்டியதில்லை. அதை பண்ணோம்னு சொல்றதுக்காக ஆண்டாள் என்ன பண்ற, யார் சரண்யன் அப்படின்னு சொல்றதுக்காக நாராயணன் சரண்யன். அந்த நாராயணன் இவாளுக்கு இங்கே கிடைச்சான். நாராயணன் எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கான், எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கான்னு வேதங்கள் சொல்றது. லோகத்துல எதெல்லாம் கேட்கிறோமோ பாக்குறோமோ அதெல்லாத்தையும் உள்ளேயும் வெளியிலயும் இருக்கோம் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத்யஸ்மின் திருஷ்யத்தே ஸ்ரூயதே பிவா அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபி நாராயணஸ்துதா. நாராயணன் எங்க போய் கண்டுபிடிச்சுன்னு வந்தா ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆண்டாள் சொல்றா கிருஷ்ணாவதார காலத்துல பெருமாள் அந்த நாராயணனும் லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக வசுதேவ தேவகிக்கு பிள்ளையா பிறந்தா. அப்புறம் அங்கேருந்து அவாள்னு சொல்லி கோகுலம் கேஷ்ணன் சொல்லி யசோத நந்தகோபுரத்துல வளர்ந்தான். அந்த சமயத்துல அவனுடைய பெருமையை லோகமெல்லாம் தெரிஞ்சின்றது. இப்போ அவன் பண்ண லீலையை இலை வச்சுட்டதா பெரியாழ்வார் பாகவதார்த்தம் முழுக்க பெரியாழ்வார் மொழி எழுதியிருக்க. சின்னதுல இருந்து அதை கேட்டு வளர்ந்துருக்கிறதுனால கிருஷ்ண பக்தி தானா ஏற்பட்டிருக்கு. அந்த பக்தி தனக்கு உள்ள ஊருன்றதை அனுபவிச்சு தான் சொன்ன பாட்டா இதை எழுதுற. இந்த நாராயணன் தான் பரவாசுதேவன் தான் இப்போ நமக்கு நேராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். யசோதைக்கு சிங்கம் குட்டியா நம்ம நடுவில் இருந்துருக்கா. அவனை நான் போய் பார்க்கலாம், பேசலாம், அவனோட பழகலாம், அவன் நம்மோட ஆஸ்வாசனம் பண்ணுவான், நமக்கு வேண்டியது சொல்லி தருவான். நமக்கு அனுபவத்துக்கு வர மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் அவதார காலத்துல இருந்தது அப்போ இல்லாந்தா கூட ஆண்டாள் அந்த மாதிரி நடந்துட்டு தான் எழுதுறேன். ஆண்டாள் அவதாரம் நடந்துருக்கு. ஆண்டாள் அவதரிச்சது கலியுகத்துல பெருமாள் துவாபர யுகத்து கடைசியிலேயே அவதாரத்தை மட்டும் எழுதிட்டேன். ஆனாலும் அப்போ இந்த மாதிரி இப்ப நான் பாவிக்கின்றேன். கோகுலம் இருக்கிறதாவும் கிருஷ்ணன் அப்ப அங்க இருக்கிறதா நந்தகோபுரம் இருக்கிறதாவும் மற்ற கோபிகள் தனக்கு தோழிகளா இருக்கிறதா அவளோட கூட சேர்த்துட்டு அவனோட கூட கேட்டு பேசி பண்ணிட்டு வர்றதா நேரம் அவனிடத்த விஜாபனம் பண்றதா நமக்கு இருந்து எழுதினது. அது அந்த காலத்துல ஒருத்தர் இந்த மாதிரி பண்றது எழுதியிருந்தா அது எப்படியோ அது இப்ப நமக்காக எழுதி கொடுத்தா. ஆனா இவன் நாராயணன் தான். இப்ப இங்க யசோதை இளஞ்சிங்கமா இருக்கானே இவன் நாராயணனே. நந்தகோபன் குமரன், நந்தகோபருக்கு நேர குமரன் இல்ல, தத்து கொண்டார்களோ தானே பெற்றார்களோ யசோதை போய் கேட்டான். என் பிள்ளைதான் யசோதை கிருஷ்ணன் யசோதை எல்லா இடத்தையும் சொல்லிக்கிறேன், தத்தெடுத்துட்டாளா இவனே பெற்றாளா அப்படின்னு சந்தேகம் ஆழ்வார்கள். உலகத்திலாம் சொல்லிட்டு பிரம்மண்யா தேவகி புத்திரோ பிரம்மண்யோ மதுசூதனோ. தேவகி புத்திரா பிரம்மண்யான்னு சொல்லிது. தேவகி தான் பிறந்த வருவார். ஆனால் தேவகியோ ஒரு வழியிலையும் அனுபவிக்கல கிருஷ்ணனுடைய. ஒன்னும் கண்டிட பெற்றிலே நடிகே காணுமாறினி உண்டு அருளே. தேவகி புலம்புல கூட குலசேகர வருவார். தேவகி கஷ்டப்படுறதா பெண்ணிசேர் பிள்ளை நல் விளையாட்ட வனைத்திலும் அங்கென் உள்ள முள்குடிற ஒன்னும் கண்டிட பெற்றிலே நடிகே காணுமாறு இனி உண்டனில் அருளே. என்னதான் பாக்கி இருந்தா எனக்கு அனுபவம் பண்றாப்பான்னு தேவகி புலம்புற மாதிரி ஆழ்வார் எழுதினார். அவ பெத்தா அவளுக்கு இந்த அனுபவம் இருக்கல, இவ பெறல. ஆனா முழு அனுபவம் யசோதைக்கு
ஆக யசோதை இளம் சிங்கம் நந்தகோபன் குமரன் பேர் வசுதேவன் குமரன் சொல்லல, தேவகி குமரன் சொல்லல. அவளுக்கு அவ்வளவு அனுகிரகம், அவ புண்ணியம் அது. இவளுக்கு இவ்வளவு அனுகிரகம் ஏற்பட்டது, இவ புண்ணியம் இது. அப்போ யாருக்கு வேணாலும் கிடைக்கும்ன்றது இந்த பாட்டையே காட்டுறேன். ஏன் சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா நான் தான் கிருஷ்ணனுடைய அம்மா அப்படின்னு அடுத்து சொல்றேன் யசோதை. பெரும்பாலும் ஆமா என்ன சாமி சொல்றாரு, ஆமா யசோதையா யுத்தோ பாலா, எனக்கு யசத்தும் இருக்கு தயம் இருக்குன்னு பெருமாள் சொல்றேன். சொல்றது யசோதையா யுத்தான்னு பெருமாள் சொல்றது. நான் உள்ள கீர்த்தி உள்ளவன், கீதம் கீர்த்தி நீச கேசவசியான் சொந்த கீர்த்தி உள்ளவன், நான் சொந்த தய உள்ளவன். பரம காரணம் யசஸ் தய சேர்ந்தா யசோதையா யுத்தா. ஆமா யசோதையா யுத்தான் அதான் சொன்னேன். நான் தான் கூட அவன் அளவுக்கு யாருக்கு வேணாலும் தன்னதுன்னு அவன் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு மமத்தை ஒரு வாத்சல்யம் யசோதைக்கு இருந்தது. அதுவும் இந்த பாட்டுல காட்டுறேன். யாரை வேணாலும் அவன் ஏத்துக்க முடியும். சுத்தி என்ன பண்ணுது, பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனோ அப்படின்னு. அவன் எல்லாருக்கும் பிதா. அவன் என்ன பண்ணணும், அவதரிய காலம் யாரோ ஒருத்தமே பிதான்னு கூப்பிடுறான். சர்வருக்கும் பிதாவா இருக்க பகவான் அவன் போய் ஒருத்தனை பித்தான்னு கூப்பிடுறான். தன் புத்திரால யாரையாவது ஒருத்தனா புத்திரன் பித்தான்னு கூட்டான. பிதா புத்திரேன பித்ருமான் அப்படின்னு சுத்தி அவன் தேசம் யாதவ புத்திரைஹி பித்ருமத கிரீடா கசந்தே கேன வர்ணியதே. லீலை யாருக்கும் வர்ணிக்க முடியும். உன் பிள்ளைகளை எல்லாம் நீ அப்பான்னு கூப்பிடுற. சாஸ்திரங்கள்ல சொல்றது பித்திருக்காரியம் பண்றதுக்கு கூட பிரம்மா இப்படிதான் சில தேவதைகளை பிதான்னு கூப்பிட்டாரு பிரம்மாவுக்கு. அதனால அவள் பித்த தேவதைகள் பேர் வந்ததுன்னு பராவதாரத்துல பெருமாள் ஆரம்பிச்சு வச்சார். இந்த வழியை பிரம்மாவுக்கு சொன்னா அப்புறம் பிரம்மா போய் சூருத்தாள் ஆயத்தான்னு உண்டாக்கினார். பிரம்மா சித்திக்கவா பிரம்மாவே பித்தான்னு கூப்பிட முடியாது, பித்த தேவதைன்னு பேர் வந்து இருக்கும். இந்த மாதிரி பகவான் யார் வேணாலும் எப்படி அவனோட உற வச்சுக்கணும்னாலும் சித்தமா இருக்கான். என்னவா வேணா நினைச்சுக்கலாம். ஏவ புத்திரச பிதா சமாதா சொல்றது. அவனே புத்திரன், அவனே பிதா, அவனே மாதா. எப்படியாவது அவனோட சம்பந்தத்தை வச்சுக்க வேண்டியது. நாமும் அவனும் சம்பந்தப்பட்டவன். முந்தனோடு உத்தவமே ஆகும். முதல் பாட்டுல காட்டுறது இந்த எண்ணம் என்னைக்கு வந்தா, இன்னைக்குதான் சுதினம், மார்கழி திங்கள், மது நிறைந்த நாள். பெருமாள் கீதையில் சொல்றது மாசாராம் மார்கழீஷோம்னு சொன்னார். 12 மாசங்களை நான் மார்கழி மாசமா இருக்கேன் அப்படின்னு. அதனால வசதி அது. ஏன் மார்கழி மாசமா இருக்கார் அப்படின்னு கேட்டா, அமரத்துல சொல்றது என்ன பண்ணா, பெருமாளுக்கு கேசவாதி நாமங்கள் இருக்கு. மார்காத்தியாக்கிரமாத் மார்கசீர்ஷ மாசத்துக்கு அதிபதி கேசவன் பேர். தை மாசத்துக்கு நாராயணன் மாதவன் கோவிந்தன் துவாசநாமம் சொல்லுவோம். மார்கழி மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் மட்டும் வருது. அதனால முதல் மாசம் இதுதான். இது எப்படி முதல் மாசம், தேவதைகளுக்கு பகல்ன்றது உத்தராயணம். இந்த பகல் இருக்கோ அது முதல்ல இருக்க பிராம முகூர்த்தம் உஷக்காலம்ன்றது இந்த மாசம். அவங்க எல்லாருமே அவாவா தங்க காரியத்தை பண்ணி உஷக்காலத்தை வந்து சூரியோதயத்துக்கு ஒரு யாவும் முன்னாடியே வந்துட வேண்டியது. முதல் முகூர்த்தம் நாளுக்கு தான் ஆரம்பம்னு பேர். மார்கழி மாசத்துலேருந்து ஆரம்பம். மிருகசீர்ஷம் சம்ஸ்கிருதத்துல மார்கசீர்ஷம். அதனால மிருகசீர்ஷா நட்சத்திரத்துல பௌர்ணமி வரக்கூடிய மாசம் மார்கசீர்ஷம் சொல்றது. வழிகள்ல வசந்ததுன்னு ஒரு அர்த்தம். மார்க்கங்கள்ல சீர்ஷமானது. மார்க்கம்னா பகவான் இடையிற வழி, அதுல வசந்த பிரபத்தி அதை காட்டி தருது. மார்கழி அப்படின்றது தமிழ் மார்கழி சொல்லிட்டா கூட மார்க்க சீர்ஷம் சம்ஸ்கிருதம் இருக்கிறது இருக்கு. பகவானை அடைவோம், நாராயணனே நமக்கே வருதருவான், அவனிடத்து போய் நம்ம ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவோம். அப்ப அவன் அனுகிரகிப்பான். அது என்னைக்கு நமக்கு தோண மார்கழி மாசம் இருந்தாலும் கேலண்டர் பிரகாரம் மார்கழி மாசம் ஒண்ணும் அது வழிக்கா காமிச்சு சட்டுன்னு ஒருத்தனுக்கு தோணிது. அதான் அதே சமயமே சுதினம் சூஷாத்துமே சுதினமே சொன்னா என்னைக்கு ஒன்னா சூஷா சுதினம் ஆகலாம். உஷக்காலம் தேவதைகளுக்கு உஷக்காலமா இருக்கக்கூடிய மார்கழி மாசம். அதுலயும் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்றது விருத்தி ஆகக்கூடிய சந்திரன் விருத்தி ஆகக்கூடிய பட்சம். சுக்லபட்சத்தை முதல்ல சொல்றது. இந்த மாசத்திலயும் மார்கழி மாசத்தையும் சுக்லபட்சத்தை மதி நிறைஞ்சுட்டு போறது விருத்தி அடையக்கூடியது. அதுல பூர்த்தி அடைஞ்சுட்டா பௌர்ணமி ஆகக்கூடிய மதி நிறைந்த நன்னாள். அந்த கிருஷ்ணபக்ஷ சுக்லபட்சத்துக்குள்ள ஒரு நல்ல நாள். என்னைக்கான போய் இன்னைக்கு இன்னைக்கான நாள் நமக்கு பிரயோஜி பெருமாள் சேவித்தோம். இன்னைக்குதான் இந்த நன்னாள். ஒருத்தர் கேட்டா அப்படின்னு சொன்னா, மார்கழி திங்கள் பதினைந்து நன்னாள் பௌர்ணமியா இருக்க வேண்டாமா, திரையோஜி ஆரம்பிக்கிறாங்க. நன்னாள் என்னைக்கு திட்டம் வந்து அன்னைக்குதான் வேண்டாம், இன்னைக்குதான் நன்னாள். இந்த மாதிரி பகவானுடைய எண்ணம் எப்ப வந்தால் பாஷிகாரன் என்ன பண்ணார், பாஷ்யத்துல தாபத்ரயாதுரைகி அமிர்தத்வாய சேவ ஜிஜ்ஞாஸ்ய. நமக்கு பல வகைப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு. முதல்ல கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுட்டா அப்புறம் இதை வெளிப்படுறப்படுதான்னு யோசிக்க ஆரம்பிச்சா அப்ப பகவானை தியானிக்க வேண்டியது.
பகவத் சிந்தனை வர சமயம் நல்ல நாள். அந்த சிந்தனையை ஆச்சாரிய மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஆச்சாரம் சொல்ற வழிதான் மார்கழி. அதனால என்ன சொல்றேன், இந்த சம்சாரத்தை கஷ்டப்படுறவாளுக்கு சுலபமான ஒரு வழி பகவத் சிந்தனை எப்போ வந்தால் அந்த சமயம் தான் உகந்த சமயம். அது மார்கழி. அவ பண்ணது கிரமமா எல்லாருக்கும் மார்கழி மாசம் எப்பவோ அப்போ, யாருக்கு எப்போ வேணாலும் மார்கழி வரலாம். சுலட்சணமா சொன்னது என்னைக்கெல்லாம் ஆத்ம க்ஷேமத்தை பத்தி நினைக்க தோன்றதோ. அது பெரிய பெருமையாளா சொல்றது, தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். பாலகனா இருந்த சின்ன வயசா இருக்க தெரியாதமா நிறைய தப்புகள் பண்ணேன். ஒரு பெரியவன் ஆகிட்டேன். பெரிய நாயனவின் பிறர்க்கே உழைத்தேழையான நான் பார்த்துட்டு சமமே இல்லாத போச்சு. பார்த்துட்டு போறேன். சீனிவாசனை போய் பிரார்த்திச்ச, நீ என்னை ஏற்றுக்கோ, அடியேனை ஆட்கொண்டருளே. இனிமே மற்றவாளுக்காக பண்றதுக்கும் முடியாது போயிட்டு இந்த விஷயம் கழிஞ்சாரு. தனக்கா இது மட்டும் ஒண்ணும் பண்ணிக்கல. நான் நல்லது எப்ப அடையிறது வந்து அடையிறேன். அப்பா வந்தடைந்தேன், அத்தா வந்தடைந்தேன், அடியே வந்தடைந்தேன், பல வகையா கூப்பிடுறார். பகவான் நமக்கு அனுகிரகிக்கணும்னு நாம பிரார்த்திக்கிற எண்ணம் நமக்கு எப்ப தோன்றதோ அது நல்ல நாள். இந்த நாள் வந்தது இந்த மாதிரி 4 பேர் கூட சேர்ந்து ஒரு கோஷ்டியா இருந்தா இன்னும் விசேஷம். நீராட போதுவீர் போதுமினோ. ஒத்த 2 பேர் இல்லை. இந்த உண்மையில பார்த்தா சுகப்படுறேன்னு எவனாலும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது குறை இருந்தே இருக்கு. அப்பவனுக்கு அதை ஏற்ற குறைச்சல் இருக்கலாம். இவனை காட்டு அவன் சொல்றாங்க, அவனை பார்த்து சொல்லான்னு. எல்லாருக்குமே இந்த சிரமம் இருக்கு. அடையத்துக்கு போலாம். அங்க ஐப்பாடியில கோகுலத்தை எல்லாருக்குமே இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இடக்க வழக்கே தெரியாது. ஆனால் கிருஷ்ணன் என்ன சொன்னா அது போறோம். கிருஷ்ணன் தான் மொத்தம் எங்களுக்கு சர்வஸ்வமும் கிருஷ்ணன் இருந்தா ஆய்ப்பாடியில இருந்தவன் அவளை விஷ்டாந்தம் ஆக்கிக்கிற ஆண்டாள். அதனால வைகுண்டமாகவும் தம்மூரெல்லாம் நாழ்வார் சொன்ன மாதிரி நாமும் கூட இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து பகவத் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சால் இதுவே வைகுண்டம் ஆயிடும் சொல்றது. எப்பெல்லாம் ஆத்மக்ஷேமத்தை நினைக்கிற சமயம் வருதோ அது மார்கழி திங்களா ஆறுது, அது சுக்கல்பட்சமா ஆறுது, வசந்த நாளா ஆறுது, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. அதுலயா நீராட போது உயிர் போதுமினோ. காலங்காத்தால ஏந்த நம்மால உஷக்காலம் மார்கழி மாசம் வருஷத்துக்கு சும்மா உஷக்காலத்தை ஏந்திருக்கணும். ஏந்து கை காலம் வந்துக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தம் ஆட வேண்டியது, சுத்தமா இருக்க வேண்டியது, பகவானை நினைக்க வேண்டியது. அந்த தீர்த்தம் ஆடுறதுக்காக சுத்தமா இருப்பாடலாம் வாங்கும். நீராட போதுவீர் போதுமினோம். ஸ்நானமூலா கிரியா சர்வான்னு சொல்றது. அது தீர்த்தம் ஆடுறதுக்கு போனோம். பகவத் அனுபவத்தை ஆசைப்படவான்னு அர்த்தம். நீராட்டம்னு சொல்றதும் கூட பகவத் அனுபவத்தை நீராட்டம்னு சொல்றது. பகவான் குணங்களே ஆழ்வார் பெருமாளுக்கு நாம கிரமமா திருமஞ்சனம் பண்ணலாம். தீர்த்தம் சேர்த்து திருமஞ்சனம் பண்றது ஒரு பக்கம் இருக்கு. நீராட்டம்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரு பெரியாழ்வார். பாட்டா சொன்னா கூட போறோம். திருமங்கையாழ்வாரும் சொல்லிருக்கார், மாயவான் மாயத்தத்து வந்து நடந்து திருமஞ்சனத்துக்கா பாட்டுகள்ல கூட நீராட்டத்துக்கு ஜலத்தை கொண்டு வந்து நீராட்டலாம். யசோதை பண்ணினா நமக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது இருந்தார். பாட்டா சொன்னான். அதுக்காக நீராடுறதுன்னு சொன்னா ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மே கிரீஷ்மே சீதமிவ சிரதம்னு சொல்லி நல்ல வெயில் காலம் தகிக்கிறது. சமயத்தை நல்ல சொனை இருந்தது. மலையில சொனை இருக்கு, ஜில்லும் இருக்க ஜலம். அது ஹிரதம்னு பேரு. சாதுனி பெஸ்வான்னு மடுவில் இருக்க ஜலத்துக்கு சாதுனின்னு பேர். சாதுனி பெஸ்வாஹா புஷ்பா பெஸ்வா. அதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு குணம் இருக்கு. ஜலத்துல 100 வகையான ஜலங்கள், பல வகைப்பட்ட குணங்கள் எல்லாம் சுத்தி சொல்லிருக்கு. அதுல பகவானை அடைகிறதுன்றது தாப்பமெல்லாம் தீரும்படியா நம்ம மூழ்கி தீர்த்தமாட்டு வரணும். அனுபவம் அப்படிப்பட்டு அதுக்காக கிரீஷ்மே சீதமிவ ஹிரதம். நல்ல வெயில் காலத்துல நம்ம ஜெல்லும் இருக்கக்கூடிய மடுவை போல ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி. பிரம்ம குணானுபவத்தை பகவத் குணானுபவத்தை பண்ண ஆரம்பிச்சா பாரு நிம்மதியா இருக்கு. ஜெல்லுன்னு அமிர்த சாகர அந்த நிமித்த சர்வாவயவ சுகவாசீட்டான்னு பாஷிக்காரன் காட்டின. அமிர்த சமுத்திரத்துல எல்லா அவயவங்களும் மொழிகின்ற எப்படி இருக்கும் அப்படி பகவத் அனுபவம். அதை அடையறதுக்காக எல்லாரும் கூப்பிடும். கேமத்தை அடையணும்னு ஆசைப்படலாம் வாங்கும். பகவான் நாம கீர்த்தனம் தான் மொத்தமே சொல்ல போறது. பாடினா போறோம். எல்லா பாட்டையும் கேசவனை பாடவும். நேற்றுதான் கைசிக துவாதசி பாடலாம் சேர்ந்தோம் சொல்லும்போது அதுல பட்டர் வியாக்கியானம் பண்றார். கைசிக மகாத்மத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்கார் பட்டர். அதுல ஆண்டாள் காமிச்ச வழி இது.
பெருமாள் வராகாவதாரத்துல பூமி தேவிக்கு உபதேசித்தார். பெருமாள் சொல்லிச்ச தன்னை பக்தியோட எவனாலும் வந்து பாடினான்னா போற அவன் எல்லா க்ஷேமத்தையும் அடையணும்னு சொன்னார். இதுக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கான்னு பூமி தேவி கேட்டார். நம்பாடுவான் கதையை பெருமாள் சொன்னார். இது நம்பாடுவான் தெரிந்தத்துல இருக்குது. அதுக்கு அவதாரிக்க ராஜான் மடத்து அவதாரிக்க வட்டம் காட்டுறார். பூமி பிராட்டிய ஆண்டாளா அவதரிச்சதுனால் ஆண்டாள் 30 பாட்டுலையும் பாடி பாடின்னு சொன்னதெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணி காட்டுக்கார். இது வராக பெருமாள் பூமி பிராட்டுக்கு உபதேசித்தார். அது சத்தியம்ன்றதுக்கு ஆண்டாள் இந்த பூமி தேவி ஆண்டாளா வந்த போது தானும் பாடவல்ல நாச்சியார் அப்படின்னு பேர் அடைஞ்சா. கூடி கொடுத்த சுழற்கொடின்ற மாதிரி பாடவல்ல நாச்சியார் இன்னும் ஆண்டாளுக்கு பெருமை இருக்கு. நாம் இன்னைக்கு சுலபமா பண்ணக்கூடியது நமக்கெல்லாம் கோபனாருக்கு எங்க ஆத்த ஒரு வழக்கம். விஷ்ணுசாஸ்திராமன் இப்படி சொல்றது அதுக்கு முதல்ல வேதத்தை ஒரு சூக்கம் சொல்லிவிட்டு இதை சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா நாடகத்தை ஒரு அனுவாகம் அப்படின்னு ஆரம்பிச்சு அனுவாகம் இருக்கு. அனுவாகம் மட்டும் சொல்லிட்டு அப்புறம் தான் சாஸ்திராமம் சொல்லணும். ஏன் சொல்லணும்னு சாஸ்திராமம் சொல்லணும்னு விதி அதுல இருக்கு அப்படின்னு உங்களுடைய 1000 வேர்களையும் சொல்லி பாட வேண்டும். விபஸ்தித்தே அவமானாய காயத்த பாடும்போன்னு சொல்றது. விபஸ்தித்தது பரபிரமத்துக்கு பேர். பிரம்மனா விபஸ்தித்தான்னு சொல்லி சொல்றது. விபஸ்தித்தான பகவானே அவன் பவித்திரமாக்குறான். அவமானன் அப்படின்னு சத்தம் தோஷத்தை எல்லாம் போக்கி பவித்திரமாக்குறவன் அர்த்தம். அதுக்குதான் எங்க பாதகங்கள் தீர்க்கம் பரமடி காட்டும் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அவமானனான பகவான் விபஸ்தித்தான பகவான் சர்வஜன் சர்வசக்தி அப்படின்றது விவிதம் பஷ்யந்தி சிதிஹி யஸ்ய விபஸ்தித்துன்னு இதுக்கு விக்கிரகம் பண்ணார் வாக்கியம். பிரம்மணா விபஸ்திதானது நிகுணத்தை சொல்லல. விபஸ்தித் சப்தமே சமஸ்த கல்யாணம் உள்ளவனை காட்டுறது. பகவானை பாடுங்கோ அச்சம் விட்டுள்ளான். அது அகத்தியா இருக்கிறவர்கள் நான் அதுக்காக அவதாரம் ஆனான். சரி, அதனால இன்னைக்கு பாட்டுல சொல்ல போறது ஆத்மக்ஷேமத்தை நினைக்கக்கூடிய சமயம்தான் வசந்த நாள். அதுக்குதான் மார்கழியின் பேர். மதுரையிலிருந்து நன்னாளா ஆறுது. அது பண்ண வேண்டியது பகவத் குணானுபவம். அப்படிப்பட்டவா 4 பேர் சேர்ந்தா கோஷ்டியா சேர்ந்து அனுபவிக்கிறது விசேஷம். அது குழாங்களாய் அடியீருடன் கூடி போதுமினோ நாம் இருக்க இடமே சீர்மல்லம் வாய்ப்பாடி இருந்தாலும் வைகுந்தமா நம்மூரெல்லாம் செல்வ திருமீர்கள் பகவத் கைங்கரியத்துல ஆசை உள்ளவா எல்லாரும் செல்வந்தர்கள். இதுதான் செல்வம். நமக்கு இந்த தனம் இருந்தா போறோம். கிமப்பி கைங்கரிய தனினகான்னு கைங்கரியம் தான் தனம். அப்படிப்பட்டவாதான் பரமேகாந்தியார். கைங்கரிய தனினகான்றது செல்வ திருமீர்கள். ஞானிகளா இருந்தா கூட குழந்தைகளாட்டும் நடந்துப்பான்னு உபனிஷத்து சொல்றது. பால்யன திஷ்டாசேத் அது திருமீர்கள்னு சொன்னது சொந்த மகாத்மியம் இருப்பா கூட பாகவதாலாம் கூட பகவானத்துல நைச்சத்தோட நைத்தியானுசந்தானத்தோட ஏன் சிறிய ஞானத்தை ஆழ்வார் சாய்க்கிறார். அந்த மாதிரியா பகவானத்துல நம்முடைய ரூபத்தை சமர்ப்பிச்சுண்டு செல்வ திருமீர்கள் பூர்வேல் கொடுங்கவிலம் அந்த கோபன் குமரன் ஏராத்திரி யசோதையிடம் சிங்கம் கார்மேனி திங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன். அது அவனுக்கு சர்வ ஜெகத்தும் சரீரமா இருக்கிறத காட்டுறான். இந்த பாட்டினுடைய சாரமானது நாம் பகவானை சேஷபூதாளா இருக்கிறதுனால அவன் கைங்கரியம் பண்றதுக்காக ஆசைப்பட்டு அவனுக்கு போய் பிரார்த்திக்கணும். பிரார்த்திக்கிறவா எவ்வளோ கோஷ்டியா சேர்ந்துட்டு போனா அவ்வளவு திருப்தி அவனுக்கு. மேல ஒவ்வொருத்தரையும் ஆயுஷம் வரட்டு சொல்ல போறா. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழுப்பணும்? வரலன்னா தூங்கிட்டு விட்டு போனா என்ன? கிருஷ்ணன் கணக்கு வச்சிருக்கான். எத்தனை பேர் இருக்காரு? ஒருத்தர் வரலன்னா கூட வந்த வாழை விட்டுட்டு வராத வாழை கேட்கணும். அவனுக்கும் கோஷ்டியில திருப்தி அதிகம். வங்கனா வங்கனா வந்தரே மாதவான்னு பாகவத்தை சொல்றது. எல்லாருமா சேர்ந்து அவனை போய் அனுபவிப்போம். எல்லாருக்கும் அவன் பத்தியா இருக்கிறான். பத்தி விஸ்வசாத்மேஸ்வரம் இருக்கு நாராயணன் நமக்கு எல்லாருக்கும் அவன் ஒருத்தனே சுவாமியா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன வேணுமோ ஹிருதயத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய சரியா. அதுக்காக பறைன்னு பொதுவாக சொல்லிட்டா யாருக்கு என்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல பறைக்கு வேலை யாருக்கு என்ன வேணுமோ அவ கேட்டா கேட்டதெல்லாம் கொடுக்கலாம். இதுல இருந்து இப்படி பகவானை ஆசிரியித்து க்ஷேமத்தை அடைகிறவாளை லோகம் கொண்டாடும். யாரோ புகழ சரியான வழியில் இருக்கா மகான்கள் கொண்டாட முடியாது. இப்படிப்பட்ட அன்றாட அனுபவத்தை சக்தியா இருக்குதா அதோட நிறுத்துறேன். சாதாரண 8 மணி மட்டும் சொல்றதா வச்சுட்டு இருந்தது. இவ்வளவு சொன்னாலும் முடிக்க போறதில்லை. எப்படியும் நிவர்த்தந்தே அப்ராபி மனதாதான் கடைசி மட்டும் இருக்கு.
நீங்க ஐடிங்கிறதா இது பெரிய வாக்கியம் எதிர்பார்க்கல திடீர்னு ஏற்பட்டது இது சும்மனா பிரதோஷத்தன்னைக்கு இந்த மாதிரி அனுபவிச்சா திரும்பி கிடைக்கிறது கஷ்டம் இல்லை நீ கிடைச்சிருக்கா இது சந்தோஷப்பட்டுவோம் இன்னைக்கு நமக்கு நல்லாவா இன்னைக்கு நிறுத்திக்கிறேன் மணிநீலாச்சாருகல்லாரஹஸ்தாஸ்தனவரனமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து கிருஷ்ணநாதா விரசதுதிகோவா விஷ்ணுசித்தாத்மஜான வைதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமः ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண தருந்தரः ஆதிவன் ஜடகோபாக்கி தீந்திரோதேதாத்மவி சிவன் ஜடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः